இவ்வளோ பெரியதான வேர்ல்டு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆக போதுன்னு அவன் சொல்கிறான். நியூக்ளியர் வாருக்கு இன்னும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த வேர்ல்டு கிளாக்னு ஒன்று வச்சிருப்பாங்க, நியூக்ளியர் வார் கிளாக்கு. அதுக்கு முந்தி 30 மினிட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 10 மினிட்ஸ்னா இப்போ 90 செகண்ட்ஸ் தான் இருக்கான். அவ்வளோ வேகமாக வார் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரிட்டன் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டான் மக்களுக்கு. போன வாரம் எல்லாருமே ஒரு தேவையான அளவுக்கு 6 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன முடியுமோ டிண்டு ஃபுட் வாங்கி வச்சுக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். சுவிட்சர்லாண்டு 100% பங்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டான் மக்களுக்கு. இதெல்லாம் ஏன் சும்மா செய்கிறானா? விளையாட்டுக்கு செய்கிறானா கவர்மெண்ட்டு? இவ்வளோ செலவு பண்ணி செய்வானா? சும்மா செய்வானா கவர்மெண்ட்டு? அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ரெடி ஆகாத ஒரே ஆள் யாருன்னா சர்ச்சு. சர்ச்சு என்ன சொல்லும் தெரியுமா? அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், அதை அனுமதிக்க மாட்டார். இது வரைக்கும் வந்ததெல்லாம் யார் கொடுத்தது? அப்புறம் யார் அனுமதியில் வந்துச்சு? அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, வசனத்தை பிடிச்சிப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நான் எப்பவும் சொல்லுவேன், நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் 100% நான் ஒத்துக்கிறேன். நினிவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். நீங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ண ரெடியா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் வீட்டில் இருக்கிற ராஜாலிருந்து ஆடு மாடு நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கல. உங்களால் முடியுமா? உங்களால் சர்ச்சுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டே இல்லாமல் வர முடியாது. சர்ச்சில் வந்தே பபுள்கம் என்ற குரூப். நீங்கள் இங்கே வரும்போதே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வர குரூப்பு. கேட்டால் சொல்லுவீங்க எனக்கு இல்லை பிள்ளைக்கு. அதுக்கு 2 கொடுத்துட்டு மிச்ச மீதியை வாயில் போட்டு பேசுகிறேன். நான் சும்மா இருக்கேன் 1.5 மணி நேரமாக உட்காந்து கேட்கறதெல்லாம் மென்னுக்கிட்டு. என்ன செய்ய? உங்களால் சர்ச்சுக்கே சாப்பாடெல்லாம் வர முடியாது. இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு ஆளாயிட்டோன்னா, உங்களை உபவாச ஜபத்துக்கு கூப்பிடும் போது நிறைய இடங்கள்ல உபவாச ஜபத்துக்கு கூப்பிடும்போது கீழே போடுறாங்க, முடிவிலே உணவு வழங்கப்படும். சாப்பாடு கொடுக்குறோன்னு கூப்பிட்டாதான் உபவாசக்கத்தையே வரீங்க. நீங்கள் நினிவே ஜனங்களா? நீங்கள் உங்களெல்லாம் பார்த்த அன்னைக்கு ஆண்டவர் அழிச்சிருவார். அவனையாவது 40 நாள் பார்த்தாராமா, நம்மளெல்லாம் பார்த்தா 4 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவார். நீங்கள் 4 மணி நேரத்துக்குள்ளே 2 தடவை ரெஸ்ட் ரூம் போவீங்க, 3 தடவை தண்ணி குடிக்க போவீங்க. அவர் அக்கினி இறக்குங்கிறாரு, நீங்கள் அக்கினி அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் நினிவே பற்றிலாம் பேசாதீங்க. நினிவே பற்றி பேசுறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லுவான், நான் இருப்பேன் பாஸ்டர், சுகர் பாருங்க கை உதறுது, அதனால நம்மளால முடியாது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்போ நினிவேக்கு இறங்கினவர் இறங்கவும் மாட்டார். அதனால நீங்க அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இதுக்கு நடுவில் நடக்க போற வருகையில எப்படி போலான்றதை மட்டும் பாருங்க. இது நடக்காது, அது ஆகாது, யுத்தம் வராது. இவங்க என்ன பிரச்சனைனா, இவன் போகிறதுக்கு ரெடி இல்லை, அதனால இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு